கொட்டுக்காளி படத்துல நடிப்புல பயங்கரமா மிரட்டி இருக்காங்க சூரியும் அண்ணாபின்னும். பட் இந்த படத்துக்கு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வந்துகிட்டு இருக்கு. முதல் சில நாட்கள்ல கொட்டுக்காளி எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்கலாம். கூழாங்கல் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு இயக்குனராக அறிமுகமானவர் தான் வினோத் ராஜ். இவரோட இயக்கத்துல ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆன படம் தான் கொட்டுக்காளி. இந்த படத்துல நடிகர் சூரி மற்றும் அண்ணாபின் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நடிகர் சிவகார்த்திகேயனோட தயாரிப்பு நிறுவனமான எஸ்கே புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துல சில விஷயங்கள் ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏன்னா இந்த படத்துக்கு இசையமைப்பாளரே இல்ல. கொட்டுக்காளி படமானது உலகம் முழுவதும் பல்வேறு திரைப்பட விழாவில் கலந்துகிட்டு பல விருதுகளை வின் பண்ணியிருக்கு. கதாநாயகனா சூரி நடிச்சிருக்கக்கூடிய 3வது படம். முதல் படமா இருக்கட்டும், 2வது படமா இருக்கட்டும், வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி, நடிகர் சூரிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருந்தது. இந்த நிலையில தான் தன்னோட 3வது படத்துல அட்டகாசமான நடிப்பு வெளிப்படுத்தி இருக்காரு. படத்தை பார்த்த பலருமே படக்குழு பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. சிலர் எதிர்மறையான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம படத்தை பாராட்டி இருக்காரு உலக நாயகனான கமல்ஹாசன். நிஜமாவே சினிமா அப்படிங்கிறது ஒரு தனி மொழி. அது உங்களுக்கு வருது, அதை நீங்க எப்பவுமே விட்டுறக்கூடாது. அதை செய்யணும்னு தோணுன உங்களுக்கு பாராட்டுகள். ரொம்ப நல்லா இருக்கு. சில முடிவுகளை எப்படி எடுத்தீங்கன்னே தெரியல. மியூசிக் போடாம இருந்ததெல்லாம் சரியான முடிவு அப்படின்னு சொல்லி கமல் பாராட்டி இருந்தாரு. இது மட்டும் இல்லாம இது பேய் கதை தான், காதல் பேய் கதை. நாயகியின் கண்ணுல பூமியோட பொறுமை தெரியுது. பின்னணி இசைன்னு எதுவுமே இல்ல. டைட்டில் கார்டுல வரக்கூடிய இயற்கைக்கு நன்றி அப்படின்ற வாசக பொருள் ஆணாதிக்கத்தின் குறியீடுகளா சேவல், சீரும் காளை, பாண்டியன், பூசாரின்னு பலர் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் நாயகி எதிர்கொள்ற விதம் பார்வையாளர்களான நமக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சிலாகிச்சு பாராட்டி இருக்காரு. அதே மாதிரி இயக்குனர் பாலா, வெற்றிமாறன், ராம், மிஸ்கின், ரஞ்சித்னு பலரும் இந்த படத்தை பாராட்டி இருக்காங்க. குறிப்பா இயக்குனர் பாலா இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டு மடலை வெளியிட்டு இருக்காரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, நம்மளோட தமிழ் திரைப்பட துறையில இருந்து உலகம் வியக்கக்கூடிய கலைஞர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியமான சான்று இதுதான். இந்த கொட்டுக்காளி எளிமையாவும் வலிமையாவும் களமாட முடியும் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு ஒரு அற்புதமான படத்தை கொடுத்திருக்காரு இயக்குனர் வினோத் ராஜ். குறிப்பா சூரி தன்னோட கதாபாத்திரத்தை உணர்ந்து ஆர்ப்பாட்டமும் அமைதியும் ஒரு சேர இணைந்த நடிப்பையும் வெளிப்படுத்தி ஒரு நடிகரா ஆள் சூட பதிச்சு தாண்டவம் ஆடி இருக்காரு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. படத்தோட தலைப்புக்கு ஏத்த மாதிரி நியாயம் சேர்க்கும் வகையில மிக அழுத்தமான நடிப்பை தந்திருக்காங்க நாயகி அண்ணாபின். படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே தங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் முக்கியமானது, சவாலா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அற்புதமா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாலா குறிப்பிட்டிருக்காரு. படம் வெளியாகி 3 நாட்கள் ஆகியிருக்கு. முதல் நாள்ல இந்த படமானது 42 லட்சம் வசூல் செஞ்சிருந்தது. 2வது நாள்ல 33 லட்சம் வசூல் செஞ்சிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனா இந்த படத்தோட வெளியான இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான வாழை திரைப்படமானது கோடிகளை வாரி குவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது கூடுதல் தகவல். கொட்டுக்காளி வசூல் சம்பந்தமா படக்குழு இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் வெளியிடல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நடிகர் சூரி நடிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய கொட்டுக்காளி திரைப்படத்தை நீங்களும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்வையில அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை